வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தின் பல பகுதிகளில் மழை, வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. தமிழகத்தில் வரும் 27ஆம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு. இயல்பை விட 4 டிகிரி செல்சியஸ் வரை வெப்பம் அதிகரிக்கும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். மகளிர் உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று 2 ஆட்டங்கள். முதல் ஆட்டத்தில் தென்னாப்பிரிக்கா வெஸ்ட் இண்டீஸ், இரண்டாவது ஆட்டத்தில் இங்கிலாந்து பாகிஸ்தான் அணிகள் மோதல். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனிம வள கொள்ளை அரங்கேறுவதாக குற்றச்சாட்டு. மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி தொடர் போராட்டத்தில் ஈடுபட மக்கள் முடிவு. தருமபுரி புதன் சந்தையில் 47 லட்சம் ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனை. வரத்து அதிகரிப்பால் விலை சரிந்ததாக வியாபாரிகள் தகவல். கோவை கனியூர் பகுதியில் நிலத்தடி நீரின் நிறம் மாறியதால் பயன்படுத்த முடியாத நிலை. மாவட்ட நிர்வாகம் ஆய்வு செய்து நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல். சென்னை வடபழனி முருகன் கோவிலில் உணவு பாதுகாப்புத் துறையினர் திடீர் சோதனை. லட்டு உட்பட உணவுப் பொருட்கள் தரமின்றி பக்தர்களுக்கு வழங்கியது கண்டுபிடிப்பு. தென்காசி மாவட்டம் பன்பொழி கொள்முதல் நிலையத்தில் முறைகேடுகள் நடப்பதாக விவசாயிகள் குற்றச்சாட்டு. அறுவடை செய்த நெல்லை சாலையில் கொட்டி நீண்ட நாட்களாக காத்திருப்பு. 10.5% வன்னியர் இடஒதுக்கீட்டால் அரசு சட்டக் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கையில் சிக்கல். கட் ஆஃப் மதிப்பெண் பட்டியல் வெளியிடப்படாததால் கேள்விக்குறியான மாணவர்களின் கல்வி. நடப்பு நிதியாண்டில் இந்தியா 30 லட்சம் கோடி ரூபாய் அளவிற்கு ஏற்றுமதி செய்துள்ளதாக பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்துள்ளார். அந்தமான் நிக்கோபார் தீவில் நடத்தப்பட்ட பிரம்மோஸ் ஏவுகணை சோதனை வெற்றி பெற்றுள்ளது. பொறியியல் 1ஆம் ஆண்டு வகுப்புகளை ஆகஸ்ட் 1ஆம் தேதி தொடங்க அகில இந்திய தொழில்நுட்ப கவுன்சில் உத்தரவு பிறப்பித்துள்ளது. மார்ச் 31க்குள் கொரோனா கட்டுப்பாடுகளை முழுமையாக கைவிடலாம் என மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் பிர்பூம் வன்முறையில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு பிரதமர் மோடி ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ரூபாய் 4000 கோடி மதிப்பீட்டில் தனி செயற்கைக்கோள் மூலம் எல்லைகளை கண்காணிக்கும் திட்டத்திற்கு ஒப்புதல் அளித்துள்ளது. பனிரெண்டு முதல் 18 வயது உடையவர்களுக்கு நோவாவேக்ஸ் கொரோனா தடுப்பூசியை அவசர கால பயன்பாட்டிற்கு பயன்படுத்த இந்திய மருந்து கட்டுப்பாட்டு ஆணையம் அங்கீகாரம் அளித்துள்ளது. உத்தராகண்ட் மாநிலம் முதலமைச்சராக புஷ்கர் சிங் தாமி பதவியேற்றார். செர்னோபெல் அணு உலையில் இருந்த ஆய்வகத்தை ரஷ்யா அழித்துவிட்டதாக உக்ரைன் அரசு தெரிவித்துள்ளது. மோசடி வழக்கில் ரஷ்யாவில் எதிர்க்கட்சித் தலைவருமான அலெக்சி நவால்னிக்கு 9 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. டென்னிஸ் போட்டிகளில் இருந்து ஓய்வு பெறுவதாக ஆஸ்திரேலியாவின் ஆஷ்லே பார்டி அறிவித்துள்ளார்.
சென்னை கொல்கத்தா அணிகள் இடையிலான ஐபிஎல் போட்டியை நேரில் காண 25% ரசிகர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. வெப்பச்சலனம் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை, காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேலும் இன்று அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை விட 2 டிகிரி செல்சியஸ் முதல் 4 டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் கனமழை கொட்டி தீர்த்தது. கனமழை மற்றும் பலத்த காற்றினால் செட்டியப்பனூர் ஊராட்சியில் சாலையோரம் இருந்த தென்னை மரங்கள் மின்கம்பத்தின் மீது விழுந்தன. மின்கம்பிகள் சாலையின் குறுக்கே அறுந்து விழுந்ததால் அதனை சரி செய்யும் பணியில் ஊராட்சி நிர்வாகத்தினர் ஈடுபட்டனர். மழையால் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். சேலம் மாநகரில் திடீரென பெய்த கனமழையால் குளிர்ச்சிகரமான சூழல் நிலவியது. கோடை வெயிலில் தவித்து வந்த சேலம் மக்களுக்கு இந்த மழை மகிழ்ச்சியை தந்துள்ளது. நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் மற்றும் பட்டணம், ஆண்டலூர் கேட், முத்துக்கள்ளிப்பட்டி, புதுப்பாளையம் பகுதிகளில் கனமழை பெய்தது. 1 மணி நேரத்திற்கும் மேலாக கனமழை பெய்ததால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். வெப்பச்சலனம் காரணமாக தேனி மாவட்டம் கம்பம், கூடலூர், லோயர் கேம்ப், சுருளிப்பட்டி ஆகிய பகுதிகளில் சுமார் 30 நிமிடங்கள் சாரல் மழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் குன்னூரில் திடீரென பெய்த மழையால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டது. குன்னூர், மவுண்ட் ரோடு, பெட்போர்ட், மவுண்ட் பிளசன்ட், அருவாங்காடு உள்ளிட்ட பகுதிகளில் பரவலாக மழை பெய்தது. குரூப் 2, 2A தேர்வுகளுக்கு 9 லட்சத்திற்கும் அதிகமானோர் விண்ணப்பித்துள்ளதாக அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான பொது விவாதத்தில் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் ஓ பன்னீர்செல்வம், ஆதார் இணைக்க வேண்டும் என்று TNPSC கூறியதால் குரூப் 2, 2A தேர்வுகளுக்கு கிராமப்புற மாணவர்களால் விண்ணப்பிக்க முடியவில்லை என்றும் விண்ணப்பிக்கும் அவகாசத்தை நீட்டிக்க வேண்டும் எனவும் கோரிக்கை வைத்தார். இதற்கு பதில் அளித்து பேசிய நிதியமைச்சர் பழனிவேல் தியாகராஜன், கால அவகாசத்தை நீட்டித்தால் அது தவறுக்கு வழிவகுத்துவிடும் என கூறினார். கோவை கனியூர் பகுதி குடியிருப்புகளில் நிலத்தடி நீர் மற்றும் கிணற்று நீரின் நிறம் மாறி பயன்படுத்த முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதால் மக்கள் சிரமத்திற்கு ஆளாகியுள்ளனர். கிணற்று நீரை ஆய்வுக்கு அனுப்பிய போது முற்றிலும் பயன்படுத்தக்கூடாது என ஆய்வறிக்கை வந்துள்ளதாகவும் அதில் கலந்துள்ள கெமிக்கல் மூலக்கூறுகள் அருகாமையில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பயன்படுத்தும் கெமிக்கலை ஒத்துப்போவதாக தெரிவிக்கின்றனர். பக்கத்தில் இருக்கிற LMW கம்பெனியில் ஏசிட் இறக்கிறதுனால இந்த தண்ணீர் பாதிப்படுது. அதனால் கம்பெனி என்ன பண்ணுறாங்க, அவங்க தனியாக வந்து திருப்பூர் வஞ்சிவாதிலேருந்து தனியாக பைப் லைன் போட்டு இது கொண்டு வந்துட்டாங்க. அது தற்சமயத்துக்கு வந்து எனக்கு தீர்வு காண்ற வரைக்கும் அதுலேருந்து எனக்கு ஒரு கனெக்ஷன் கொடுத்து என்னுடைய வாழ்வாதாரத்தை காப்பாற்றணும். தண்ணி நிறையா இருக்குங்க, இருந்தாலுமுங்க இந்த தண்ணி யூஸ் பண்ண முடியாதுங்க. தென்னை மரத்துக்கு விட்டால் தென்னை மரம் காய்ச்சி போங்க, மாட்டு புல்லுக்கு போட்டு விட்டால் புல்லு காய்ச்சி போங்க. இப்போ நாங்கள் புல்லுக்கு விட்டுருக்குறோங்க. நீங்கள் அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுங்க, புல்லு பூரா அப்படியே வறண்டு போகுங்க. வடபழனி முருகன் கோவிலில் விற்பனை செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. சென்னை வடபழனி தண்டாயுதபாணி கோவிலில் உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் திடீர் ஆய்வு மேற்கொண்டனர். அப்போது லட்டு, முறுக்கு போன்ற பொருட்களின் தயாரிக்கப்பட்ட தேதி, இறுதி தேதி போன்ற விவரங்கள் சரியாக குறிப்பிடப்படாமல் இருந்தது. இதனால் விற்பனைக்கு வைத்திருந்த பிரசாத பொருட்களை உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்து ஆய்வுக் கூடத்திற்கு அனுப்பி வைத்தனர். அங்கு மேற்கொள்ளப்படும் பரிசோதனையில் தரமான உணவுப் பொருட்கள் இல்லை என கண்டறியப்பட்டால் தயாரிப்பு நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.
சென்னையில் தமிழக கதர் கிராம தொழில் வாரியத்தால் தயாரிக்கப்பட்ட மரச்செக்கு எண்ணெய் வகைகள், பாரம்பரிய அரிசி வகைகள், தேன் மதிப்பு கூட்டு பொருள் வகைகள் மற்றும் அகர்பத்திகள் அறிமுகம் மற்றும் விற்பனை துவக்க விழா தொடங்கியது. இதில் பங்கேற்ற பின் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் காந்தி, நெசவாளர் குறைதீர்க்க மையம் மற்றும் பிரத்யேக இணையதளம் தொடங்கப்பட்டுள்ளது எனவும் 0442534051 என்ற எண்ணில் நெசவாளர்கள் குறைகளை தெரிவிக்கலாம் எனவும் அதிகபட்சம் 15 நாட்களில் தீர்வு காணப்படும் எனவும் கூறினார். 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணியாற்றக்கூடிய இடங்களில் உள் புகார் குழுக்கள் அமைக்கப்படும் என மகளிர் ஆணைய தலைவர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் மாநில மகளிர் ஆணைய தலைவர் AS குமாரி தலைமையில் மகளிர் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாடு குறித்து அதிகாரிகளுடனான ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் பல்வேறு துறைகளின் சார்பில் மகளிருக்கு செயல்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள், மகளிர் உரிமைகள், பாதுகாப்பு மற்றும் வாழ்வாதார மேம்பாடு உள்ளிட்டவற்றிற்கு மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகள் குறித்து மாவட்ட ஆட்சியர், காவல் கண்காணிப்பாளர், சமூக நலன், மகளிர் உரிமைத்துறை மற்றும் மருத்துவத்துறை உள்ளிட்ட பல்வேறு துறை அலுவலர்களுடன் AS குமாரி ஆலோசனை மேற்கொண்டார். ஆணையம் எதையெல்லாம் மேற்கொள்கிறது, என்னென்ன எங்களுக்கு மனுக்கள் வருகின்றன, டொமஸ்டிக் வயலன்ஸு, செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் இன் ஒர்க்கிங் பிளேஸு, அதுக்கப்புறம் டவுரி ஹராஸ்மெண்ட் டெத்து, இப்படிப்பட்ட பலதரப்பட்ட மனுக்கள் எங்களுக்கு நாள்தோறும் எங்களுக்கு ஆணையத்து வருது. அந்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட கொண்டு போகணும். ஆணையம் இதெல்லாம் செய்கிறாங்க. குறிப்பாக பெண்களுடைய உரிமைகளை பாதுகாக்கிறது, அவங்களுடைய குவாலிட்டி ஆஃப் லைஃப்பை நம்ம அதை பாதுகாக்கிறது. இப்படி தான் இந்த ஆணையுடைய குறிக்கோள்கள். மேற்கு தொடர்ச்சி மலையில் கனிமங்கள் கொள்ளை தொடர்வதால் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்களை போராட்டத்தில் பங்கேற்க இளைஞர்கள் அழைப்பு விடுத்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் சித்திரங்கோடு, வலியாற்றுமுகம், காயல் கரை பகுதிகளில் ஏராளமான கல்குவாரிகள் உள்ளன. இந்த குவாரிகளில் இருந்து தினமும் 100க்கும் மேற்பட்ட வாகனங்களில் கற்கள் மற்றும் ஜல்லிகள் கொண்டு செல்லப்படுகிறது. கனிம வளங்களை கொள்ளையடிப்பதை தடுக்க மணலிக்கரை பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தனர். ஆனாலும் சட்டவிரோதமாக பாறைகளை எடுப்பது குறையாததால் சித்திரங்கோடு முதல் வேர்கிளம்பி வரையிலான 10க்கும் மேற்பட்ட கிராமங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட முடிவு செய்துள்ளனர். அதன்படி இளைஞர்கள் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து போராட்டம் குறித்து விளக்கி துண்டு பிரசுரங்களை விநியோகித்தனர். மதுரையில் மாற்றுத்திறனாளிகளுக்கான கண்காட்சி நடைபெற்றது. மதுரை அழகர் கோவில் சாலையில் உள்ள விடுதியில் 1க்கும் மேற்பட்ட பாதிப்புடைய மாற்றுத்திறனாளிகள் மேம்பாட்டிற்கான தேசிய நிறுவனம் சார்பில் ஒருநாள் கண்காட்சி நடைபெற்றது. இதனை மதுரை மாவட்ட ஆட்சியர் அனீஸ் சேகர் துவக்கி வைத்தார். இதில் தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த மாற்றுத்திறனாளிகள் பங்கேற்று தங்களது தயாரிப்பு பொருட்களை காட்சிப்படுத்தியிருந்தனர். குறிப்பாக மண்பாண்டங்களால் செய்யப்பட்ட கைவினைப் பொருட்கள், பைகள், காதணிகள், விளையாட்டுப் பொருட்கள், வீட்டு அலங்கார பொருட்கள், ஓவியங்கள், படங்கள், உணவுப் பொருட்கள் என பல்வேறு அரங்குகளில் காட்சிப்படுத்தப்பட்டு இருந்தன. இதனை மதுரையில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் பயிலும் மாணவர்கள் பார்வையிட்டு பொருட்களை வாங்கி சென்றனர். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில் கும்பாபிஷேக முன்னேற்பாட்டு பணிகள் குறித்து இந்து அறநிலையத்துறை, பொதுப்பணித்துறை, தொல்லியல் துறை மாவட்ட குழு அதிகாரிகள் நேரில் ஆய்வு செய்தனர். கோவிலில் புனரமைக்கப்பட வேண்டிய வீர வசந்தராயர் மண்டபம், ஆயிரங்கால் மண்டபம், திருக்கல்யாண மண்டபம், கம்பத்தடி மண்டபம் உள்ளிட்ட இடங்களில் ஆய்வு செய்தனர். கோவையில் உள்ள தனியார் கல்லூரியின் பட்டமளிப்பு விழாவில் இந்திய விண்வெளி ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் தலைவர் சிவன் கலந்து கொண்டார். அப்போது செய்தியாளர்களை சந்தித்த அவர், குலசேகரப்பட்டினத்தில் ராக்கெட் ஏவுதளம் அமைவதற்கு 2233 ஏக்கர் நிலம் கையகப்படுத்தும் திட்டம் நடைபெற்று வருவதாகவும் 1200 ஏக்கர் கையகப்படுத்தப்பட்டு இஸ்ரோவிடம் ஒப்படைக்கப்பட்டதாகவும் தெரிவித்தார். மேலும் ககன்யான் திட்டத்தில் மனிதனை விண்ணுக்கு அனுப்புவதற்கான சோதனை முயற்சி நடந்து கொண்டிருக்கிறது என்றும் விரைவில் விண்ணுக்கு மனிதனை அனுப்பும் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் சிவன் தெரிவித்தார். நம்ம 2 மிஷன் முதல்ல காணும். முதல்ல அன்மேன் மிஷன் 1, அன்மேன் மிஷன் 2. இந்த 2 மிஷனை முதல்ல லான்ச் பண்ணிக்கிட்டு எல்லாம் கரெக்டாக செக் பண்ணிக்கிட்டு அது பிறகு அதை இந்த ஆட்களை அனுப்புவாங்க. அது ஒன்று.
அதே சமயத்தில் வந்து பேரலாக வந்து அந்த மேலே வந்து அனுப்பக்கூடிய ஆட்களை வந்து 4 அஸ்ட்ரோனாட்ஸ் நம்ம செலக்ட் பண்ணி அந்த அஸ்ட்ரோனாட்ஸுக்கு வந்து ரஷ்யாவில் வந்து பேசிக் ட்ரைனிங் ஜெனரிக் ட்ரைனிங்னு சொல்லுவாங்க, அந்த ட்ரைனிங்லாம் முடிஞ்சுக்கிட்டு இப்போ வந்து இந்தியாவில் வந்து மாடியூல் ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங், அதாவது நம்ம விண்கலத்தில் வந்து ட்ராவல் பண்ணதுக்குள்ள ஏதுவாக உள்ள ட்ரைனிங் நடந்துக்கிட்டு கொண்டிருக்கின்றது. அவங்களும் ரெடி ஆகிட்டு இருக்கிறார்கள். நாமக்கல்லில் ஒருங்கிணைந்த குழந்தை வளர்ச்சி பணிகள் திட்டம் சார்பில் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளுக்கான ஒருநாள் புத்தாக்க பயிற்சி நாமக்கல்லில் நடைபெற்றது. இந்த புத்தாக்க பயிற்சி முகாமில் மத்திய அரசின் ஊட்டச்சத்து திட்டமான போஷன் அபியான் நோக்கங்கள், இணை உணவு அளித்தல், குழந்தைகளின் வளர்ச்சி, கண்காணிப்பு, கல்வி, கிராம சுகாதாரம் உள்ளிட்ட பல்வேறு தலைப்புகளில் விளக்க உரைகள் இடம்பெற்றன. இந்நிகழ்ச்சியில் நாமக்கல் ஊராட்சி ஒன்றிய தலைவர் சுமதி, குழந்தை வளர்ச்சி திட்ட அலுவலர் சண்முகப்பிரியா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே பந்தல்குடி கலைமகள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி நடைபெற்றது. கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் மேகநாத ரெட்டி ரிப்பன் வெட்டி துவக்கி வைத்து பார்வையிட்டார். இதில் ஒவ்வொரு மாணவரிடமும் தனித்தனியாக அறிவியல் படைப்புகள் குறித்து ஆட்சியர் கேட்டறிந்தார். அதில் சில மாணவர்கள் தங்கள் காட்சிப்படுத்திய அறிவியல் படைப்புகளை விளக்க முடியாமல் தவித்தனர். அப்போது ஆட்சியர் மேகநாத ரெட்டியே அறிவியல் படைப்பு குறித்து மாணவர்களுக்கு விளக்கமளித்தார். இதில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு தங்களது அறிவியல் படைப்புகளை காட்சிப்படுத்தியிருந்தனர். கரூர் அடுத்த தான்தோன்றிமலை அரசு கலைக்கல்லூரியில் மாவட்ட வேலைவாய்ப்பு மற்றும் பயிற்சித் துறையின் சார்பாக தொழில் நெறி வழிகாட்டும் கண்காட்சியை மாவட்ட ஆட்சியர் பிரபு சங்கர் தலைமையில் மாநகராட்சி மேயர் கவிதா கணேசன் துவக்கி வைத்தார். தொடர்ந்து நடைபெற்ற மாணவ மாணவிகளுக்கான தொழில் நெறி வழிகாட்டும் கருத்தரங்கில் ஆட்சியர் பல்வேறு அறிவுரைகளை வழங்கினார். திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் உலக காசநோய் தினத்தை முன்னிட்டு காசநோய் இல்லா தமிழகம் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை மருத்துவ மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குநர் லட்சுமி, துணை இயக்குநர் சாவித்ரி ஆகியோர் கொடியசைத்து துவக்கி வைத்தனர். இதில் பள்ளி மாணவர்கள், பயிற்சி செவிலியர்கள், மருத்துவர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனஹள்ளி அருகே உள்ள வி மாதேப்பள்ளி கிராமத்தில் உள்ள அரசினர் உயர்நிலைப் பள்ளியில் பிளாஸ்டிக்கினால் ஏற்படும் பாதிப்புகள் குறித்த விழிப்புணர்வு விழா நடைபெற்றது. இதில் மாணவ மாணவிகளுக்கு மஞ்சள் பைகள் வழங்கி விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டது. பின்னர் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு இடையே நடத்தப்பட்ட விழிப்புணர்வு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவ மாணவிகளுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டது. அரசு சட்டக் கல்லூரிகளில் இளங்கலை சட்ட படிப்பிற்கு விண்ணப்பங்கள் பெறப்பட்டு 6 மாதமாகியும் கட் ஆஃப் பட்டியல் வெளியிடப்படாததால் சட்ட படிப்பிற்கு விண்ணப்பித்திருந்த 20,000 மாணவர்கள் செய்வது அறியாது திகைத்து வருகின்றனர். அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் மற்றும் அதன் கீழ் இயங்கும் உறுப்பு கல்லூரிகளுக்கான மாணவர் சேர்க்கைக்கான விண்ணப்பங்கள் கடந்த வருடம் அக்டோபர் மாதம் பெறப்பட்டது. 1750 இடங்களுக்கு 20,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருந்தனர். ஆனால் 10.5% வன்னியர் இடஒதுக்கீடு தொடர்பான வழக்கு நிலுவையில் இருப்பதால் கட் ஆஃப் மதிப்பெண் வெளியிட முடியாது என்று மாணவர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்போது வரை தீர்ப்பு வழங்கப்படாததால் மாணவர்கள் சேர்க்கையில் சிக்கல் நீடிக்கிறது. கவுன்சிலிங் முடிந்து மாணவர் சேர்க்கை தொடங்கியிருந்தால் தற்போது முதல் செமஸ்டர் தேர்வுகள் முடிந்திருக்கும் என தெரிவிக்கும் மாணவர்கள் கடந்த 6 மாத காலமாக கடும் மன அழுத்தத்திற்கு உள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கின்றனர். வணக்கம், என்னோட பேர் சதுர்த்தியா. நான் பிஏ முடிச்சுட்டு லாக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் 3 இயர்ஸ் கோர்ஸ்க்கு. ஸோ அப்ளை பண்ணி 7-8 மாதம் ஆக போது இன்னும் அதுக்கான ஸ்டெப் எதுவுமே எடுக்கல. கவுன்சிலிங் இன்னும் வரவே இல்லை. பிகாஸ் ஆஃப் எம்பிசி 1 இயர் ரிசர்வேஷன் கேஸால் டிலே ஆகிட்டே இருக்குது. ஸோ யூனிவர்சிட்டிக்கு நாங்கள் டெய்லியும் கால் பண்ணி கேட்டாலும் யூனிவர்சிட்டிலேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வரல. பிகாஸ் அவங்களும் என்ன சொல்லிடுறாங்க, சிம்பிளாக ஜட்ஜ்மெண்ட் வந்தால் தான்
கவுன்சிலிங் விடுவாங்க அந்த மாதிரி சொல்லி எங்களுக்கு வந்து ப்ராப்பரான ரீசன் இன்னும் எதுவுமே சொல்லவே இல்லை. ஸோ டெய்லி வெப்சைட் செக் பண்ணுங்க அப்படின்னே சொல்லிடுறாங்க. யூனிவர்சிட்டி சைட்லேருந்து ஒழுங்கான ரெஸ்பான்ஸும் கிடைக்கவே இல்லை. இது நாங்கள் வந்து எவ்வளோ இடத்துலையும் சொல்லி பார்த்தாச்சு, யார் இடத்துலாம் கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் எல்லாத்துலேயும் கொடுத்தாச்சு. பட் எந்த ரெஸ்பான்ஸும் எங்களுக்கு இது வரைக்கும் கிடைக்கல. இதுக்கு மேலேயாச்சும் எங்களுக்கு கிடைக்கணும் நாங்கள் வந்து வேண்டிக்கிறோம். சீக்கிரமாக எல்எல்பிக்கான கவுன்சிலிங் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு நடவடிக்கை. எனவே அரசு சட்டக்கல்லூரிகளில் இளங்கலை பட்டப்படிப்பு தொடர்வதற்கான முழு முயற்சிகளையும் தமிழக அரசு எடுக்க வேண்டும் என மாணவர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். உலக புகழ்பெற்ற மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலின் உபகோவிலான தெப்பக்குளம் மாரியம்மன் திருக்கோவிலில் பங்குனி மாத பெருந்திருவிழாவை முன்னிட்டு பூச்சொரிதல் விழா கோலாகலமாக நடைபெற்றது. தெப்பக்குளம் மாரியம்மன் மின் அலங்காரம் செய்யப்பட்ட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள்பாலித்தார். முன்னதாக மீனாட்சி அம்மன் கோவில் அம்மன் சன்னதி முன்பாக எழுந்தருளிய மாரியம்மனுக்கு மல்லிகை, செவ்வந்தி, அரளி, தாமரை, முல்லை, பிச்சி, வாடாமல்லி உள்ளிட்ட 11 வகையான வண்ண மலர்கள் கூடை கூடையாக கொண்டு வரப்பட்டு அம்மன் மீது கொட்டப்பட்டன. இதில் பாரம்பரிய முறைப்படி உயிலாட்டம், பொய்க்கால் குதிரையாட்டம், சிலம்பம் சுற்றி மேளதாளங்களுடன் ஊர்வல புறப்பாடு நடைபெற்றது. மேட்டுப்பாளையம் முதல் குன்னூர் வரை பர்னஸ் ஆயில் மூலம் இயக்கப்பட்டு வந்த ரயில் என்ஜின் அதிக அளவில் புகை கக்கி மாசு ஏற்படுத்துவதாக புகார் எழுந்தது. இதையடுத்து முதற்கட்டமாக பர்னஸ் ஆயிலில் ஓடிவந்த என்ஜினை டீசல் மூலம் இயங்கும் வகையிலான என்ஜினாக மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதனை சுற்றுலா பயணிகளின் பயன்பாட்டிற்காக சேலம் கோட்ட மேலாளர் கௌதம் ஸ்ரீனிவாஸ் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். தருமபுரி அரூர் அடுத்த கோபிநாதம்பட்டி கூற்றோட்டில் நடைபெற்ற புதன் சந்தையில் சுமார் 47 லட்சம் ரூபாய்க்கு கால்நடைகள் விற்பனையானது. வார சந்தையில் சுமார் 700க்கும் மேற்பட்ட மாடுகள் மற்றும் 1000 ஆடுகள் விற்பனைக்கு வந்திருந்தது. இதில் ஆடுகள் ரூபாய் 5000 முதல் 15000 வரை விற்பனையானது. கலப்பின மாடு ஒன்று 20000 முதல் 50000 ரூபாய் வரை விற்பனையானது. மாடுகள் மொத்தம் 35 லட்சம் ரூபாய்க்கு விற்பனையானது. கால்நடைகள் வரத்து அதிகரித்ததால் விலை குறைந்ததாக வியாபாரிகள் தெரிவித்தனர். கோவையில் சூறாவளி காற்றுடன் பெய்த மழையால் 1500 வாழைகள் முறிந்து சேதமடைந்தன. செட்டிப்பாளையம் பகுதியில் 20 நிமிடத்திற்கு மேலாக பலத்த காற்றுடன் மழை பெய்தது. இதில் அந்த பகுதி விவசாயிகள் சாகுபடி செய்திருந்த வாழை மரங்கள் முறிந்து விழுந்தன. எனவே சேதமடைந்த வாழைகளுக்கு இழப்பீடு கிடைக்க மாவட்ட நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பழனிமலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அண்ணாமலையார் உண்ணாமலை நாயகி கோவிலில் கருப்பண்ண சுவாமி சிலை பிரதிஷ்டை செய்வதற்காக தமிழகத்திலேயே மிக உயரமான ஒரே கல்லால் ஆன சிலையை செய்து அமைக்க வேண்டும் என்று கோவில் நிர்வாகிகள் முயற்சி மேற்கொண்டு வருகின்றனர். அதன்படி திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளியில் இருந்து 24 டன் எடை கொண்ட பாறையை பெயர்த்தெடுத்து வந்து பழனியில் சிற்ப கலைஞர்களால் கருப்பணசாமி சிலையை உருவாக்கும் பணியை மேற்கொண்டு வருகின்றனர். 17 அடி உயரமும் 6 அடி அகலமும் கொண்ட சிலையை உருவாக்கும் பணி கடந்த 9 மாதங்களாக நடைபெற்று வருகிறது. இன்னும் சில மாதங்களில் தமிழகத்திலேயே மிக உயரமான ஒரே கல்லால் ஆன கருப்பணசாமி சிலையை பழனி மலை அடிவாரத்தில் பக்தர்கள் தரிசனத்திற்காக பிரதிஷ்டை செய்ய கோவில் நிர்வாகிகள் முடிவு செய்துள்ளனர். சுதந்திர போராட்ட தியாகிகளின் நினைவை போற்றும் வகையில் புதுக்கோட்டையில் மரக்கன்றுகளுக்கு தியாகிகளின் பெயர்கள் சூட்டப்பட்டது. சுதந்திரத்திற்காக பாடுபட்ட தியாகிகளான பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் உள்ளிட்டவர்களின் நினைவை போற்றும் வகையில் புதுக்கோட்டை திருக்கோகர்ணம் அருகே உள்ள தொழிற்பயிற்சி நிலைய நாட்டு நலத்திட்ட பணி மாணவர்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் மரக்கன்றுகளை ஏந்தி ஊர்வலமாக சென்று தொழிற்பயிற்சி நிலைய வளாகத்தில் மரக்கன்றுகளை நட்டனர். அப்போது அந்த மரக்கன்றுகளுக்கு பகத்சிங், ராஜகுரு, சுகதேவ் உள்ளிட்ட தியாகிகளின் பெயர்களை சூட்டினர். மேலும் சுதந்திர போராட்ட தியாகிகளை இளைஞர்கள் போற்ற வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் மற்றும் இயற்கை ஆர்வலர்கள் பேசினர்.
திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோவிலில் இந்த மாதத்திற்கான உண்டியல் காணிக்கை எண்ணும் பணி நடைபெற்றது. இதில் கோவிலில் 58,77,000 ரூபாயும் 125 கிராம் தங்கமும் 1051 கிராம் வெள்ளியும் 49 வெளிநாட்டு நோட்டுகளும் காணிக்கையாக பக்தர்கள் அளித்துள்ளனர். புகழ்பெற்ற மதுரை மீனாட்சியம்மன் கோவில் மற்றும் உபகோவில்களில் மாதாந்திர உண்டியல் காணிக்கை என்னும் பணி நடைபெற்றது. இதில் 83,28,234 ரூபாய் பணம் மற்றும் 660 கிராம் தங்கம், 1 கிலோ 280 கிராம் வெள்ளி, 47 அயல்நாட்டு நோட்டுகளும் பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தியுள்ளனர். கோவை மாவட்டம் போலுவாம்பட்டி பகுதியில் வாயில் காயங்களுடன் காணப்பட்ட யானைக்கு வனத்துறையினர் சிகிச்சை அளித்தனர். தொடர்ந்து யானையின் வாய்ப்பகுதி சிதைந்து நாக்குப்பதியும் அறுபட்டு காணப்படுவதால் விலங்குகளை வேட்டையாட பயன்படுத்தப்படும் நாட்டு வெடியால் வாய் சிதைவு ஏற்பட்டதா அல்லது யானைகளுடன் ஏற்பட்ட மோதலில் காயம் ஏற்பட்டதா என்ற கோணத்தில் வனத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். புதுவையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வட மாநில இளைஞரை போலீசார் கைது செய்தனர். சேதாரப்பட்டு சந்திப்பில் கஞ்சா விற்பனை நடைபெறுவதாக வந்த புகாரின் பேரில் போலீசார் அங்கு கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டனர். அப்போது சந்தேகத்திற்கிடமாக நின்று கொண்டிருந்த ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞரை பிடித்து விசாரித்தனர். அதில் கஞ்சா வைத்திருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அப்போது 2.2 கிலோ கஞ்சா, 10,000 ரூபாய் ரொக்கத்தை போலீசார் அவரிடமிருந்து பறிமுதல் செய்தனர். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே இளையரச நீந்தல் குறுவட்டத்தில் உள்ள இளையரச நீந்தல், பிள்ளையார் நத்தம், வடக்குப்பட்டி, அப்பநேரி, ஐயநேரி உள்ளிட்ட 12 ஊராட்சிகளை கோவில்பட்டி ஊராட்சி ஒன்றியத்துடன் இணைக்க வேண்டும் அல்லது தனி ஊராட்சி ஒன்றியமாக மாற்றி தூத்துக்குடி மாவட்டத்துடன் இணைக்க வேண்டும், 12 ஊராட்சிகளை தென்காசி மாவட்டத்திற்கு மாற்றும் முடிவினை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இளையரச நீந்தல், பிர்கா மீட்பு குழு மற்றும் தேசிய விவசாயிகள் சங்கம் சார்பில் கோவில்பட்டி பயணியர் விடுதி முன் சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தில் ஈடுபட்ட 79 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுக்கோட்டை நகராட்சிக்கு செலுத்த வேண்டிய 17.50 லட்சம் ரூபாய் சொத்து வரி பாக்கியை செலுத்தவில்லை என கூறி BSNL அலுவலகத்தை ஜப்தி செய்து நடவடிக்கை மேற்கொண்ட நகராட்சி அதிகாரிகளை கண்டித்து BSNL ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அடுத்த ரேகடஹள்ளியில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் செயல்பட்டு வருகிறது. இங்கு 400க்கும் மேற்பட்டோர் நகைகளை அடகு வைத்து கடன் பெற்றுள்ளனர். இந்நிலையில் 50க்கும் மேற்பட்டோருக்கு நகை கடன் தள்ளுபடி செய்வதில் குளறுபடி உள்ளதாக கூறி பயனாளிகள் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கம் முன்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். தென்காசி மாவட்டம் பண்பொழி கொள்முதல் நிலையத்தில் முறைகேடுகள் நடப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டியிருக்கின்றனர். முறைகேடுகளால் தாங்கள் அறுவடை செய்த நெல்லை சாலையில் கொட்டி காத்திருக்கும் அவல நிலைக்கு தள்ளப்படுவதாகவும் சிலரின் நெல்மணிகள் முளைத்து விடுவதால் பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாகவும் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர். இங்க நான் அந்த விவசாயிகளுக்கு வில்லேஜ் ஆபீஸ்ல வந்து சம்சாரியிட்ட நேரடியா அந்த நிலத்துக்காரர் இந்த சர்வே நம்பருக்காரர் இன்னார் விஓ கொடுக்கல, யாரோ ஒரு போறாங்க இன்னொரு சர்வே நம்பருக்கு தாங்க அங்கங்க அந்த ரெக்கார்டை கொண்டாந்து வச்சுக்கிட்டு இங்க நெல் கொள்முதல் நேரத்தில் கொடுக்காங்க. உண்மையான சம்சாரிய பேருக்கு இங்க நெல் கொள்முதல் எடுபடல. வயக்காடு நாச்சியார் வச்சு வயக்காடு இன்னும் வர 1.5 மாசம் ஆகுது. 1.5 மாசம் ஆகி ஒரு சம்சாரிக்கு நெல் இடப்படல. எல்லா சம்சாரி இங்கே தான் கொண்டு போட்டுருக்கு. நைட்டில் 3 மணிக்கு மேலே இடம் போடுதாங்க. 3 மணிக்கு போட்டு இன்னும் அவ்வளோ ஆஃப் பண்ணியாச்சு. ஆஃப் பண்ணிட்டு ஆள் சாப்பிட போய் இனிமேல் நைட்டு தான் அவங்க தொடங்குவாங்க. நேரம் வர சம்சாரிக்கு போடவே இல்லை. காலையில் பார்த்துக்கோங்க, நைட்டு கோழி போட 3 மணிக்கு ஆரம்பிச்சிருக்கு. நேரம் வர சம்சாரிக்கு போடலை, ஏவாரிக்கு தான் போட்டுக்கிட்டு இருக்காங்க. கேட்டால் ஏவாரி வந்து அடங்கல் கொடுத்துருக்காங்க, அது கொடுத்துருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க சொல்லுவாங்க. அங்கே ஒட்டியிருக்க பார்த்தீங்கன்னா 13ஆம் தேதிக்குள்ள டோக்கன் ஒட்டியிருக்கு. ஆனால் நெட்டில் அடித்து பார்க்கல 17 வரைக்கும் போட்டதாக வருது. இவங்க 17 வரைக்கும் போட்டிருக்காங்க. ஆனால் அங்கே ஒட்டி இருக்கிறது 13 வரைக்கும் தான் போட்டிருக்காங்க. சம்சாரியை உள்ள ரிட்டர்ன் அனுப்பிட்டு இருக்கு. நெல் மூடை ஏற்றி தனியாக வெளியே கொண்டு போகிறோம் ஏவாரிக்கு இடம் போடுறதுக்கு. இங்கே போட முடியாமல் அணியை முளைச்சு கிடக்கு.
இந்த ஏவாரியை வந்து நல்லா பிக்கோ இது பண்ணிக்கிட்டாங்க. சம்சாரியை யாருமே இடம் ஓடலை. இது வர நெல் 700 ஏக்கர் நெல் அந்த அன்னைக்கு கிடக்கு. இலங்கையில் பொருளாதார நெருக்கடியால் மன்னாரிலிருந்து தனுஷ்கோடிக்கு வந்த 2 குடும்பங்களின் உறவினர்கள் மன்னார் எமில் நகரில் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் கடற்படையினர் சிவில் உடையில் வந்து சிலர் அச்சுறுத்தல் விடுத்திருப்பதாக அவர்கள் தெரிவித்துள்ளனர். இது தொடரும் பட்சத்தில் தாங்கள் காவல் நிலையம் அல்லது மனித உரிமை ஆணைக்குழுவில் தஞ்சமடைய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் என தெரிவித்துள்ளனர். சிறிய ரக காரை உருவாக்கி உலாவரும் சிறுவன் அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். கடந்த 2016ஆம் ஆண்டு உதகையில் பழமையான கார் கண்காட்சி நடைபெற்றது. அப்போது சுற்றி பார்க்க சென்ற மாணவர் ரோஷன் அங்கிருந்து சிறிய ரக காரில் பயணம் செய்ய ஆசைப்பட்டு உரிமையாளரிடம் கேட்டபோது அவரது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டது. இதையடுத்து ரோஷனும் அவரது குடும்பத்தினரும் இணைந்து அதுபோன்ற காரை தயாரிக்க முடிவெடுத்தனர். சுமார் 5 வருடங்களாக சிறிய ரக காரை உருவாக்க முயற்சி செய்த நிலையில் தற்போது இருவர் அமர்ந்து செல்லும் வகையில் சிறிய ரக காரை உருவாக்கி அதில் நகர் முழுவதும் ரோஷன் உலா வந்து அனைவரையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தியுள்ளார். ஈரோடு மாவட்டத்தில் ரோபோட்டிக் 3ஆம் ஆண்டு படித்து வருவதாகவும் மேலும் சிறிய ரக வாகனங்களை உருவாக்க ஆர்வம் உள்ளதாகவும் உதகையில் நடைபெற உள்ள கார் கண்காட்சியில் தாங்கள் உருவாக்கிய காரை இடம்பெற செய்வோம் என ரோஷன் தெரிவித்தார். எல்லா முறையும் இந்த சின்ன வண்டியை ஷோ கொண்டு போவோம். விண்டேஜில் ஷோ, ஊட்டியில் விண்டேஜ் ஷோ நடக்கும், அப்போ கொண்டு போவோம். இந்த சின்ன சின்ன குழந்தைங்க வந்து உட்காந்து ஜாலியாக விளாண்டுட்டு போவாங்க. ஏன்னா அவங்களுக்கு சின்ன சின்ன ஆசை இருக்கும், இந்த மாதிரி சின்னதாக வண்டி பார்க்கணும் அப்படின்ட்டு. எல்லோரும் வந்து அவங்க ஜாலியாக உட்காந்து விளாண்டுட்டு போவாங்க. இந்த வண்டி எனக்கு எதுக்காக மோட்டிவ் ஆச்சுன்னா, இந்த ஒரு சின்ன பையனை இன்ஸ்டால் பண்ணிக்கிட்டா அதனால இது பண்ணது. யாருனாலையும் எதுவும் முடியாதுன்னு இல்லை, யாருனாலும் எல்லாமே முடியும். எல்லாமே இம்பாசிபிள் தான், இம்பாசிபிள்னு சொல்ல முடியாது. மதுரை மாநகர கண்ணனேந்தல் பகுதியில் பானுப்பிரியா என்பவர் இனிப்பு கடை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடையின் பூட்டை உடைத்து உள்ளே நுழைத்த நபர் கல்லாப்பெட்டியில் பணம் இல்லாததால் 10,000 ரூபாய் மதிப்பிலான காரம் மற்றும் இனிப்பு வகைகளை திருடி சென்றுள்ளார். இதுகுறித்து போலீசார் விசாரணை நடத்தியதில் கொடிக்குளம் பகுதியைச் சேர்ந்த செந்தில் பிரபு என்பவரை கைது செய்தனர். இவர் இதுபோன்று திருட்டு செயல்களில் ஈடுபட்டு இனிப்புகளை வீட்டில் வைத்து சாப்பிடுவதை வழக்கமாக கொண்டுள்ளது தெரியவந்துள்ளது. சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவின்படி நீர்நிலைகளில் உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணி கரூர் மாவட்டத்தில் தொடங்கப்பட்டுள்ளது. கரூர் மாவட்டத்திற்குட்பட்ட மண்மங்கலம் வட்டம் தாழப்பட்டி கிராமத்தில் அமராவதி ஆற்றில் குழாய் பதித்து ஆயில் இன்ஜின் வைத்து சட்டவிரோதமாக நீரை உறிஞ்சி எடுத்து வந்த ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தாசில்தார் ராதிகா மற்றும் அமராவதி வடிநில உபகோட்ட உதவி பொறியாளர் தலைமையில் நடைபெற்றது. கடலூர் மாநகராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டு முதல் கூட்டம் மேயர் சுந்தரி ராஜா தலைமையில் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் கலந்து கொண்ட 44 உறுப்பினர்களும் கடலூர் மாநகராட்சி அனைத்து வார்டுகளிலும் குப்பைகள் அகற்றப்படாமல் தீ வைத்து எரிக்கப்படுவதால் பொதுமக்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படுவதாகவும் இதனால் குப்பைகளை அகற்ற உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வேண்டுகோள் வைத்தனர். மேலும் மாநகராட்சி முழுவதும் முறையான மழைநீர் வடிகால் வசதி செய்து கொடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக் கொண்டனர். இந்தியாவில் தினசரி ஏற்படும் சாலை விபத்தில் 6இல் 1 தலைக்காயத்தால் உயிரிழப்பு ஏற்பட்டு வருகிறது என்றும் இதுகுறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த தனியார் மருத்துவமனை மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் ஈரோட்டில் மனித சங்கிலியில் ஈடுபட்டனர். மேலும் வாகன ஓட்டிகள் கட்டாயம் தலைக்கவசம் மற்றும் போக்குவரத்து விதிகளை மதித்து தலைக்காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க வேண்டி மாணவ மாணவிகள் அரசு மருத்துவமனை ரவுண்டானாவில் பதாகைகளை ஏந்தியபடி விழிப்புணர்வு ஏற்படுத்தினர். தமிழக கர்நாடக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கோடை மழை காரணமாக மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து வினாடிக்கு 3135 கன அடியாக அதிகரித்து வருகிறது. 53 நாட்களுக்கு பிறகு அணையின் நீர்மட்டம் உயர்ந்து இருக்கிறது. தற்போது அணையின் நீர்மட்டம் 104.90 அடியாக உள்ளது.